ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு வெஜ்ஜு முர்த்தஃபா எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியான டைப்லையும் செய்யலாம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முர்த்தஃபாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு எடுத்துக்கிற காய்கறி பார்த்திங்கன்னா, எல்லா காய்கறியுமே ஒரு 1/4 கிலோ கிட்டே எடுத்திருக்கேன். கேரட், வெங்காயம், தக்காளி மட்டும் 3 எடுத்திருக்கேன். புதினாவும் மல்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோடவே கேப்பைஸும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். பீன்ஸும் ஒரு 1/4 கிலோ கிட்டே எடுத்திருக்கேன். நான் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதுனால எல்லாமே அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிறதா இருந்தால் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். சிக்கன் டேஸ்ட்டு கொண்டுக்கிட்டு வரதுக்காண்டி பார்த்திங்கன்னா சோயா ஒரு 100 கிராம் நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சு வடித்து நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதை நீங்கள் மிக்சியில் அரைக்கிறாந்தாலும் அரைச்சிக்கலாம். நான் சாப்பரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியானது கூட, ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. அவ்வளோதான். இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இதை கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனேயுமே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிரும். இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறையா செய்கிறதுனால நிறையா எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியான குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி இப்போதான் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். தக்காளி வதங்கினதுமே பார்த்திங்கன்னா மல்லி புதினாவை க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது சேர்த்துட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நான் வந்துட்டு கேபேஜ் சேர்த்துக்க போகிறேன். இதை ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிக்கிறட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கேபேஜும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே பாதி அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம்ஸ் செக் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கும்போது நல்லாவே வெந்து எல்லா காய்கறியுமே ஈவனாக குக் ஆகி வந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துக்கலாம். சோயாவில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இது சிக்கன் மாதிரி தான் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு முர்த்தஃபாவில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். உருளைக்கிழங்குலாம் மசிஞ்சிச்சு அப்படின்னாலே இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தே வதக்கி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங் அப்படியே நல்லா ஆறிக்கிட்டு இருக்கும். நம்ம அதை ஆறுற டயத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதா மாவும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் ஆனால் பசங்களுக்கு மைதா வேணாங்கிறதுக்காண்டி கோதுமை எடுத்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து சேர்த்து அரைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விஸ்கை வச்சு உப்பு மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முட்டையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லாவே சாஃப்டாக சூப்பராக வரும். அதனால முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே தடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக மிக்சியில் தான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாகி சூப்பராக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் காட்டுற பாருங்கள். இப்போ நம்ம ஈஸியாகவே மாவு ஊற்ற ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இத பவுலுக்கு மாத்தி ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ரொம்ப கட்டியாவும் இல்லாம தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சு அப்படின்னாலும் எடுக்கிறது கஷ்டமாயிடும். இப்போ இத நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனா இருந்துச்சுன்னா ஒட்டாம ஈஸியா வந்துரும். இந்த மாதிரி ஒரு பேன்ல இந்த மாதிரி 2 கரண்டி மாவு மட்டும் ஊத்தி, ரொம்ப லைட்டா இல்லாம கொஞ்சம் கனமா ஊத்தி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்ல நம்ம இப்படி தட்டணும் அப்படின்னாலே வந்து விழுந்துரும். இப்போ பாருங்கள், நான் தட்டி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கவுத்தும்போது அப்படியே வந்து விழுந்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் அடிப்பக்கத்தை திருப்பி போட்டு அந்த பக்கத்தில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ மறுபடியும் நம்ம சாலோ ஃப்ரை பண்ணும்போது வேகாத பக்கம் நல்லா வெந்துடும். அதனால தான் இப்போ ஸ்டஃபிங் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மைதா பேஸ்ட்டும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும் இல்லையா? அதனால் மைதா பேஸ்ட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்டு 2 கார்னரையும் அதே மாதிரி மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதையுமே நல்லா மடித்து விட்டுக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம மைதா பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நல்லா ஒட்டுனதுனால அது பிரிஞ்சு வருங்கிற பயம் நம்மளுக்கு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரியே இந்த 4 பீஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் ஊற்றி இதை நான் அப்படியே 2 போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சின்ன பேனாக இருந்துச்சுன்னா ஒன்று கூட போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நான் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸாக பண்ணலை. ஒரு ஆளுக்கு 1 சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடும். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் லைட்டாக எண்ணெய் போட்டு நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இதை மெதுவாக ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பெரட்டி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆனோடனே கலர் சேஞ்ச் ஆனதுமே இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக இதை தான் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. நம்ம ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுருக்கிறதுனால அடிக்கடி இது பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வர நேரத்துலையும் சரி, டின்னருக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ பசங்க எப்படி விரும்பி எவ்வளோ பிடிச்சி போய் சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் குட்டீஸுங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீதி இருக்கிற ஸ்டஃபிங்கையும் இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ நினைக்கிறோமோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ லஞ்ச் பாக்ஸாவோ எப்போ வேணாலும் நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.